ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அவங்க 18 செல்வம் சார், நீங்க வந்து நிறைவா ஒரு கேள்வி. நீங்க இதுவரை பேசுனதுல இப்போ புதிய அந்த ஒரு மாற்றத்துக்கான அரசியலை உருவாக்கி விஜய் அந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார், ஒரு புதிய திமுக அதிமுகவுக்கு மாற்றாக. இதே போல அவருக்கு எதிர் அணியும் ஒரு புதிய மாற்று தலைவராகத்தான் இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுக அவர்களை விஜயை எதிர்க்கவே முடியாது, அண்ணாமலை மட்டும்தான் எதிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தேர்தல் ரீதியாக வெற்றியை அவர் இதுவரை பெரிய அளவில் அண்ணாமலைக்கு கிடைக்கவில்லை. இந்த புதிய கட்சி தொடங்கி இந்த தேர்தல் ரீதியாக அது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க கல அரசியல்ல பல கட்சிகள்ல இருந்திருக்கீங்க. அந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு விஜய்க்கு மாதிரி வீட்டுக்கு வீடு கிடைப்பதற்கான வாக்கு இதெல்லாம் வாய்ப்புலாம் இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார்? நான் நிச்சயமா அதிகமா இருக்கு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அறிவு சார்ந்தவர்களை அரவணைக்கிற பக்குவம் இப்போ வந்திருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தோற்று இருக்கிறார், ஐயா கக்கன் தோற்று இருக்கிறார், பேரறிஞர் அண்ணா தோற்று இருக்கிறார், அம்மையார் இந்திரா காந்தி தோற்று இருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவி அவர்கள் தோற்று இருக்காங்க. அதனால வெற்றி தோல்விகள் வந்து ஒரு தனி மனிதனுடைய அடையாளத்தையோ அல்லது தனி மனிதனுடைய தகுதியோ தீர்மானிப்பது இல்லை, அதை விட்டுருங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் 2026 ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அவர் தொடர்ந்து அவர் தலைமையில் ஒரு அணி அமைக்கப்பட்டிருக்குமானால் இந்த சண்டை வந்திருக்காது. யாரு திரு விஜய் அவர்களே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பாராங்கிறதே கேள்விக்குறி. அதை நம்ம வந்து இன்னைக்கு டிபேட் வேற மாதிரி கூட இருந்திருக்கும். அதனால என்ன கேட்டீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு மாற்றாக ஒரு யோக்கியமான அரசியலை முன்னெடுப்பதற்கு ஒரு தகுதியான தலைவராக திரு அண்ணாமலை அவர்களை மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ உள்ள சூழ்நிலை சார். அதனால நாம இன்னொன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ நம்ம கண்ணன் சார் தெரியாது இல்ல, இப்ப படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே விரக்தியில இருக்கான். யாருக்கு ஓட்டு போட தெரியல, திரு விஜய்க்கு போட்டான். இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே நினைக்கிறதா நீங்க? இன்னைக்கு நீண்ட காலமாக சார் இந்த புதிய மாற்றத்தை விரும்புவர்கள் இரண்டாக பிரிந்தால் விஜய்க்கு ஒரு பிரிவினர், அண்ணாமலைக்கு ஒன்னா பிரிஞ்சாங்கன்னா திரும்ப திமுக அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணலையா உங்களுக்கு? நல்ல ஒரு அருமையா ஒரு கேள்வி கேட்டீங்க. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கிடுங்க. 1977 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த காங்கிரஸ் வலுவாக வைத்திருந்த காங்கிரஸ் அன்னைக்கு இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். 1969 காங்கிரஸ் சிண்டிகேட் பிரிஞ்சுது. சிண்டிகேட் பிரிஞ்சு இந்திரா காங்கிரஸ் வந்தது. அதை கலைஞர் அவர்கள் தூக்கி நிறுத்துறாங்க. அன்னைக்கு அதை செய்யலன்னு சொன்னா காமராஜர் ஆட்சிக்கு வந்திருப்பாரு 1971. அதனால எப்படி கேட்டீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற பொழுது ஒரு புதிய தலைவனை தேடுகிறார்கள் மக்கள். அப்ப தேடும் பொழுது ஒரு நல்லவர் ஒருவர், ஒரு படித்தவர், நல்லா பேசுறாரு, பிரஸ்ல மீட் பண்ணும் போது நல்லா பேசுறாரு, நாகரிகமா பேசுறாரு, அப்ப இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்று ஒரு மாற்று, அதாவது திரு விஜய் அவர்களுக்கு மாற்றாக திமுக இல்லை, அண்ணா திமுக இல்லை. நான் அதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னா திமுகவில கலைஞரை போல போர்க்குணம் உள்ள தலைவர் இல்லை. கலைஞர் எதிர்கட்சி தலைவரா இருந்தா ரொம்ப ஆக்டிவா செயல்படுவார். அந்த தலைவர் இன்னைக்கு திமுக இல்ல. அண்ணா திமுக புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போன்ற ஆளுமை மிக்க முகவரி உள்ள முகம் இல்லை. அதனால வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் செய்தாலும் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்த கதையாகத்தான் போயிட்டு இருக்குமே தவிர திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காலமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இடத்தை இட்டு நிரப்ப முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு திமுக அண்ணா திமுக பலகீனம், திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற விஜய் அவர்கள் எதிர்காலத்திலே அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் ஏற்படுகிற தடுமாற்றம், இதையெல்லாம் இட்டு நிரப்புவதற்கு கேள்வி கேட்பதற்கும் ஒரு தகுதியானவை மக்கள் தேடுகிறார்கள். அந்த இடத்துக்கு திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. விஜய் வந்திருக்காங்களா, அண்ணாமலை வந்திருக்காங்களா? மக்கள் தீர்மானிப்பார்கள் அடுத்த பொது தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை. அதாவது வேற ஒண்ணு ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். ஒரே செய்தி, அண்ணாமலை அவர்கள் வந்து சார் வேற ஒண்ணு கிடையாது. அண்ணாமலை அவர்கள் தனித்த அடையாளத்தோட செயல்படுவாரு, நிதானமா செயல்படக்கூடியவர். அதான் இன்னும் ஒண்ணு கிடையாது, பரபரப்பு கிடையாது, பதட்டம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு பக்குவமான தலைவரை தேடி அலைந்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
ஓகே, நன்றி தத்துவத்துடி செல்வம் சார். பல்வேறு கருத்துக்களை எங்களோடு இந்த சிறப்பு வாரத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.